இன்று மாலை 6 மணி அளவில் ஓசூர் மாநகரில் தாலுகா அலுவலகத்தில் இருந்து காந்தி சிலை வரை மௌன அஞ்சலி செலுத்துகின்ற இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இது நீட் தேர்விலே உயிரிழந்த 20 மாணவர்களுக்காகவும் இந்த மாணவர்களின் உயிர் தியாகத்திற்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலும் இந்த மௌன அஞ்சலி மெழுகுவர்த்தி ஏந்திய மௌன அஞ்சலி நடைபெற்றது. அதே போல அமித்ஷா அவர்களுடைய கட்டுப்பாட்டில் உள்ள டெல்லி காவல்துறை அராஜகமாக நடந்து கொண்டு மாணவர்களை தாக்கியதையும் நாங்கள் கண்டித்து தான் இந்த ஊர்வலம் நடத்தி கொண்டிருக்கிறோம். மாணவர்களின் பக்கம் என்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் நிற்கும் என்று ராகுல் காந்தி கூக்குரலிட்டிருக்கிறார். அதற்கு ஏற்றவாறு நாங்கள் இன்று இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கின்றோம். தயவுசெய்து மாணவர்கள் மீது கை வைக்காதீர்கள். மாணவர்களின் மீது அடிக்கின்ற ஒவ்வொரு அடியும் அது உங்களுக்கு 100 அடியாக திருப்பி அடிப்பார்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி ஜெய்ஹிந்த். இந்த மௌன ஊர்வலத்தில் இது ஷார்ட் நோட்டீஸ் கொடுத்து கூட இவ்வளோ பேர் காங்கிரஸ் நெஞ்சங்கள் நம்ம நீட் தேர்வில் உயிரிழந்த 20 மாணவர்களுக்காக அவர் ஆத்ம சாந்திக்காக இந்த ஊர்வலம் நடத்தப்பட்டது. நம்ம ஒசூர்லேயே ஒருத்தர் இந்த இதில் இந்த வெற்றி ஆனந்தன்ட்டு ஒருத்தர் உயிரிழந்துட்டாரு. இந்த மாதிரி இந்தியாவில் எவ்வளோ பேர் இந்த நீட் எக்ஸாமில் டென்ஷனுக்காக உயிரிழந்திருக்காங்களோ தெரியாது. மருமக டைரக்டாக சொல்கிறது அவங்க இந்த 20 பேர்ன்னுட்டு நிஜமாக 20 பேர் இல்லை, மினிமம் 2000 பேராவது சத்திருப்பாங்க. அவர் 20 பேர்ன்ட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதில் தர்மேந்திர பிரதான் ஒருத்தர் ரிசைன் பண்ணால் பத்தாது, மோடி இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு ரிசைன் பண்ணோம். அப்போ தானே போயிட்டு அவர் தலைவர், அவர் நம்மளுக்கு எல்லாம். அவர் ரிசைன் பண்ணாமல் தர்மேந்திர பிரதான் ஒருத்தர் ரிசைன் பண்ணா என்ன இருக்கு? முதல் மோடி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு ரிசைன் பண்ணோம். அப்போதானே இல்லை ஹோம் மினிஸ்டருக்காரு அமித்ஷாவது ரிசைன் பண்ணோம். இதுக்கெல்லாம் ஹோம் மினிஸ்டர் தானே காரணம். தர்மேந்திர பிரதான் ஒருத்தரே கிடையாது. அவர் ஜென்ட்லா ரெசிக்னேஷன் லெட்டர் 1 வாரத்துக்கு முன்னே கொடுத்துட்டாரு. அவர் தடங்கல் பண்ணிட்டு இருந்தது மோடியும் அமித்ஷா தான். அவர் லாஸ்ட்ல அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதே மாதிரி அமித்ஷாவோ ஹோம் மினிஸ்டர், அவர் அந்த 20 பேர் உயிரிழந்ததுக்கு காரணம் ஹோம் மினிஸ்டர் தான். அவரும் இந்த இதில் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு இம்மிடியட்டா நாளைக்கே ரிசைன் பண்ணாதான் நல்லா இருக்கும். இதில் ராகுல் காந்தி பங்கெடுத்து நிறையா இது பண்ணியிருக்காரு. அவருக்கு நம்மளோட தேங்க்ஸ் சொல்கிறோம். எப்பவும் அவர் ஒருத்தர் தான் இந்த நம்ம பாரத தேசத்தில் மோடி பண்ணுற எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர் ஒருத்தர் தான் குரல் கொடுத்துருக்காரே தவிர எந்த கட்சிக்காரங்களும் குரல் கொடுக்கல. சும்மா ஆகும்னுட்டு இருக்காரே தவிர யார் டிஎம்கே கொடுத்தாங்களா? இல்லை அகிலேஷ் யாதவ் கொடுத்தானா? இல்லை, யாரும் குரல் கொடுக்கறது இல்லை. அன்னைக்கு காந்தி மகாத்மா தான் நம்மளுக்கு குரல் கொடுத்தாரு பிரிட்டிஷ்காரங்க வெளியே போகிறதுக்கு. இப்போ ராகுல் காந்தி ஒருத்தர் தான் இந்த பிரிட்டிஷ்காரங்க மோடி பிரிட்டிஷ்காரன் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிற மோடி வெளியே போகிறது ராகுல் காந்தி. அதே இந்த மகாத்மா காந்தி பேரை வச்சுக்கிட்டு ராகுல் காந்தி தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு தவிர வேற எந்த கட்சிக்காரங்க இதுக்காக இது பண்ணல. அதனால இம்மிடியட்டா இருக்கிற அமித்ஷா ரிசைன் பண்ணாதான் நல்லா இருக்கும். அவர் அது போராட்டம் நடத்த எல்லா மாணவர்கள் மேலே இருக்கிற கேஸு வாபஸ் வாங்கணும். அப்புறம் இந்த உயிரிழந்த அந்த ஃபேமிலிக்கு நல்ல தொகை அவருக்கு கொடுக்கணும், நஷ்ட ஈடு கொடுக்கணும். அப்போதான் இந்த இதுக்கெல்லாம் சொல்யூஷன் இருக்க தவிர வேற இல்லைன்னா எந்த சொல்யூஷனும் கிடையாது. ஃபர்ஸ்ட் அமித்ஷா ரிசைன் பண்ணும்.